சதுர்வேதமங்கலத்தில் மாசி மக பெரும் திருவிழாவை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் முன்னிலையில் ஸ்ரீ ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரருக்கு வண்ணமலர் மாலை மாற்றி திருக்கல்யாணம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே உள்ள சதுர்வேதமங்கலத்தில் அருள்பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆத்மநாயகி அம்பாள் உடனுரை ஸ்ரீ ருத்ரகோடீஸ்வரர் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற 600 ஆண்டுகள் பழமையானதாகும். இந்த கோயில் திருக்கையிலை பரம்பரை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் பிரான்மலை 5 கோவில் தேவஸ்தானத்திற்கு சொந்தமானதாகும். இந்த ஆண்டு மாசி மக பெரும் திருவிழா கடந்த சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து தினமும் காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஒவ்வொரு நாளும் இரவு மயில் வாகனம், கேடகம், நந்தி வாகனம், பூத வாகனம், யானை வாகனம், ரிஷப வாகனம், குதிரை வாகனம் உள்ளிட்ட வாகனத்தில் சுவாமி திருவீதி உலா வந்தார். அதனைத் தொடர்ந்து 5ஆம் நாள் திருவிழாவான இன்று திருக்கல்யாண நிகழ்ச்சி நடைபெற்றது. இன்று காலை திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ ஆத்மநாயகி தனியாகவும் ஸ்ரீ பிரியாவிடை உடனான ருத்ரகோடீஸ்வரர் தனியாகவும் எழுந்தருளினார். அங்கிருந்து புறப்பட்டு கோவில் முன்புறமுள்ள விநாயகர் சன்னதியில் எழுந்தருளி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. பின்னர் ஊர்வலமாக புறப்பட்டு திருக்கோவிலில் அமைந்துள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார்கள். அங்கு யாக வேள்விகள் நிறைவு பெற்று பக்தர்கள் முன்னிலையில் முதலில் அன்னை ஸ்ரீ ஆத்மநாயகிக்கும் பின்னர் அன்னை பிரியாவிடைக்கும் மாலை மாற்றுதல் வைபவமும் மாங்கல்ய தாரணம் வேத விற்பனர்களால் அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சோடச ஆராதனைகள் செய்யப்பட்டு அதன்பின் சர்வ ஆராத்தி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்ட பெண் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு இறைபக்தி பெற்று பரவசத்துடன் திருக்கல்யாணத்தை கண்டு ரசித்தனர். இதன் தொடர்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை திருத்தேரோட்டமும், மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை தீர்த்தவாதி மற்றும் லட்சக்கணக்கான மக்கள் பங்கு பெறும் உலக பிரசித்தி பெற்ற அரளிப்பாறை மஞ்சு விரட்டும் நடைபெறவுள்ளது.
रुद्रगौरीश्वराय नमः विघ्नोपकारं समर्पयामि ஓதவாதம் நினைப்பைப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது ஒரு நிமிஷம் வைபவத்தை முன்னிட்டு மையெழுதி கொண்டிருந்தார்கள். மையெழுதவர்கள் கொடிமரத்துக்கு முன்பாக மொய் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அங்கே